இன்றைக்கு நம்ம தமிழ் பாடத்தில் பாவேந்தர்களை பற்றி ஒரு சில வினாக்கள் பார்க்க இருக்கிறோம். காந்திய கவிஞர் என போற்றப்படுபவர். விடை: நாமக்கல் கவிஞர். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று பாடியவர். விடை: பாரதிதாசன். சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று பாடியவர். விடை: கவிமணி. தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்று பாடியவர். விடை: நாமக்கல் கவிஞர். பாரதியார் எந்த பத்திரிகையில் துணை ஆசிரியராக பணியாற்றினார்? விடை: சுதேசமித்திரன். நீடு துயில் நீங்க பாடி வந்த நிலா என பாரதியாரை பாராட்டியவர். விடை: பாரதிதாசன். மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். விடை: பாரதியார். சந்திரிகையின் கதை என்ற உரைநடை இலக்கியத்தின் ஆசிரியர். விடை: பாரதியார். குடும்ப விளக்கு படைத்த குறு காவியங்களில் ஒன்று. விடை: பாரதிதாசன். பாரதிதாசனார் என அழைக்கப்படுகிறார். விடை: புரட்சிக் கவிஞர். ஷெல்லி, வேர்ட்ஸ்வர்த், வால்ட் விட்மன் போன்ற கவிஞர்களோடு ஒப்பிட்டு பேசப்படும் கவிஞர். விடை: பாரதிதாசன். ரூபாயத் என்ற உமர் கய்யாம் பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர். விடை: கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பொறுத்துக. இந்த பக்கம் ஆசிரியர்களின் பெயர்கள் கொடுத்துருக்காங்க, இங்கே அவங்க எழுதின நூலின் பெயர். இதோட நம்ம பொருத்த போகிறோம். பாரதியார் ஞான ரதம், பாரதிதாசன் இருண்ட வீடு, கவிமணி மருமக்கள் வழி மான்மியம், நாமக்கல் கவிஞர் தமிழின் இதயம். உரைநடை காலம் எந்த நூற்றாண்டு? விடை: 20ஆம் நூற்றாண்டு. இவருடைய கவிதைகளில் காந்திய சிந்தனைகள் மிளிரும். நாமக்கல் கவிஞர். வால்ட் விட்மனின் சாயலில் வசன கவிதை எழுதியவர். விடை: பாரதியார். உலக மக்களெல்லாம் அன்போடு ஒரு தாய் மக்களைப் போல் கலகமின்றி வாழும் காலம் காண வேண்டுமப்பா எழுதியவர் யார்? கவிமணி. கவிமணி பிறந்த ஊர் எது? விடை: தேரூர். திருவனந்தபுரம் மகாராஜா பெண்கள் கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளராக பணியாற்றியவர் யார்? விடை: கவிமணி. நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் எழுதியவர் யார்? விடை: கவிமணி. தேவாதி தேவனை யான் தோழி தேடியும் கண்டிலேனே, உள்ளத்தில் உள்ளானடி அது நீ உணரடி வேண்டுமடி எழுதியவர் யார்? விடை: கவிமணி. ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா என்றவர் யார்? விடை: கவிமணி. ஆசிய ஜோதியை தமிழில் எழுதியவர். விடை: கவிமணி. கவிமணி தேசிக விநாயகத்தின் முதல் படைப்பு. தேரூர் அழகம்மை ஆசிரிய விருத்தம். பாரதியார் தோன்றிய இடம் எட்டயபுரம். எல்லோரும் ஓர் இனம் என்று பாடியவர். விடை: பாரதியார். மலைக்கல்லன் யாருடைய படைப்பு?
விடை நாமக்கல் கவிஞர். கவிமணி என்ற பட்டம் எந்த ஆண்டு தேசிக விநாயகம் பிள்ளைக்கு வழங்கப்பட்டது? விடை 1940. என் கதை என்ற சுயசரிதம் யாருடையது? விடை நாமக்கல் கவிஞர். இசைத்தமிழ் கம்பரும் வால்மீகியும் போன்ற உரைநடை நூல்களை எழுதியவர் யார்? விடை நாமக்கல் கவிஞர். பொறுத்துக. தேசிய கவி பாரதியார், புரட்சிக்கவி பாரதிதாசன், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். ராஜாஜி அரசவை கவிஞராக யாரை நியமித்தார்? விடை நாமக்கல் கவிஞர். சிந்துக்கு தந்தை என யார் அழைக்கப்படுகிறார்? விடை பாரதியார். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என்று பாடியவர்? விடை நாமக்கல் கவிஞர். கத்தியின்றி இரத்தமின்றி என்ற பாடல் எச்சமயத்தில் பாடப்பட்டது? விடை உப்பு சத்தியாகிரகம். காந்தி அஞ்சலி என்ற நூலின் ஆசிரியர்? விடை நாமக்கல் கவிஞர். திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது, காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக முளைத்தது என்று நாமக்கல் கவிஞரை போற்றியவர்? விடை ராஜாஜி. நாமக்கல் சிறைவாசகத்தில் இருந்தபொழுது எழுதிய நூல்? விடை மலைக்கள்ளன். குருவுக்கு மிஞ்சிய சீடர் என்று பி. ஸ்ரீ ஆச்சாரியா யாரை பாராட்டினார்? விடை பாரதிதாசன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று பாடியவர்? விடை பாரதிதாசன். பொறுத்துக. பாஞ்சாலி சபதம் பாரதியார், குடும்ப விளக்கு பாரதிதாசன், தமிழன் இதயம் நாமக்கல் கவிஞர், மலரும் மாலையும் கவிமணி. மலரும் மாலையும் தொகுதியினை குழந்தைகளுக்காக வெளியிட்டவர்? விடை தேசிக விநாயகம் பிள்ளை. செந்தமிழ் நாட்டு சிறுவர் சிறுமியருக்கு இந்நூல் உரியதாய் என்றும் வாழ்கவே என்று எந்த நூலை கவிமணி குறிப்பிடுகிறார்? விடை மலரும் மாலையும். தண்ணீர் விட்டோம் வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரார் காத்தோம் கருக திருவுள்ளமோ என்று பாடியவர்? விடை பாரதியார். உள்ளத்துள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை என்று பாடியவர்? கவிமணி. கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறியவே என்றவர்? விடை பாரதிதாசன். பெரிய கடவுள் காக்க வேண்டும் என்று பாடியவர்? விடை பாரதியார். புரட்சிக்கவி என்னும் சிறப்பினை பெற்றவர்? விடை பாரதிதாசன். கீழ்க்கண்டவற்றுள் எது பாரதியாரின் படைப்பு அன்று? இருண்ட வீடு. அப்போ பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இந்த மூன்றுமே பாரதியாருடைய படைப்பு. இருண்ட வீடு மட்டும் இவருடைய படைப்பு அல்ல. கீழ்க்கண்டவற்றுள் எது பாரதிதாசனின் படைப்பு அன்று? விடை மலரும் மாலையும். இதேபோல் அநேக பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும்.
எல்லாரும் பார்த்து பயன்படுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.